இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாக, ஆச்சரியமாக, மேன்மையாக கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தம்முடைய ஆச்சரியமான கிரியைகளை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். டியூட்ரானமி சாப்டர் நம்பர் 33 verse number 11, 33ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடிக்கு அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றார். Bless, O Lord, his substance and accept the work of his hands. Crush the loins of his adversaries, of those who hate him, that they rise not again. 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூபவர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். யாரை குறித்து கர்த்தர் சொல்கிறார்? லேவியை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் கர்த்தருடைய நியாயங்களையும் நியமங்களையும் அவர்கள் போதிப்பார்கள். இவர்கள் தூப கலசத்தை எடுத்து அவர்கள் தூபம் காட்டுவார்கள். இவர்கள் பலி செலுத்தக்கூடிய தேவனுடைய பணியை இவர்கள் செய்வார்கள். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் இவர்களை குறித்து ஆண்டவர் ஆச்சரியமான, ஆசீர்வாதமான, தேவனுடைய ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக, உடன்படிக்கையை சுமக்கக்கூடியவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். உண்மையாகவே அவருடைய நிலை என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிக்கிறோம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறமும் பண்ணுவேன். சபிக்கப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? தேவனுடைய ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக, நம்ப முடியாதவர்களாக, கொடுமையின் பட்டயம் உடையவர்களாக, கொடுமையின் கருவிகளாக இருந்தவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும் போது தேவனுடைய ஆலோசனை ஜனங்களுக்கு சொல்லவும், தூபம் காட்டவும், பலி செலுத்தவும், எல்லாவற்றை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்னாகமத்தில் எழுதி வைக்கிறார். 6ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவ, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவ, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவ என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஐயா, அம்மா, பிள்ளைகளை, அவர்கள் கொடுமையின் புத்திரர். அவர்கள் கையில் இருந்தது கொடுமையின் கருவிகள். அவர்கள் நம்ப முடியாதவர்கள். அவர்கள் சாபத்துக்குள்ளானவர்கள். ஆனால் தேவன் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின போது, ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, இந்த லேவி ஆசீர்வதித்தால் மாத்திரமே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சூழ்நிலைகளை தலைகளை கர்த்தர் மாற்றி அமைத்தார். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன்னு சொன்னால், லேவியை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய நியமங்களை, தேவனுடைய நியாயங்களை ஜனங்களுக்கு சொல்வதற்கு, உடன்படிக்கை பட்டியை சுமப்பதற்கு, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு, தேவனுடைய வீட்டில் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மகத்துவமாய் நடக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராக கர்த்தர் நடத்தினது மாத்திரமல்ல, ஆசீர்வதிப்பேன், உன்னை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இதற்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கை என்ன என்பது கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். உங்களுடைய சூழ்நிலை என்ன என்பது கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். உங்களுடைய நிலைமைகள் எவ்வளவு பரிதாபமானவைகள் என்பது கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். ஆனால் தேவன் அதை மாற்றும் போது, நீங்கள் உண்மையாகவே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக இருப்பேன் என்று சொன்னார், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைப்பார். எப்படி தெரியுமா? லேவியினுடைய சாபத்தை எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றினாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைப்பார். நீங்கள் சாபத்தீடானவர்களாக, கொடுமையின் புத்திரராக, கொடுமையின் கருவிகள் உள்ளவர்களாக நீங்கள் இருந்திருக்கலாம். நம்ப முடியாதவர்களாக இருந்திருக்கலாம். நீங்கள் ஏளனப்படுத்தப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்கும் போது
சூழ்நிலைகள் சகலமும் இருப்பதிலேயே பிரதானமான பொசிஷனில் கர்த்தர் கொண்டு போய் லேவியை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். அந்த சாபம் இருந்ததற்கு அடையாளமே இல்லாத அளவுக்கு ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். உங்களை கர்த்தர் அப்படியே செய்வார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அப்படி செய்வார். உங்கள் ஊழியத்தை, உங்கள் சபையை, உங்களுடைய வேலையில கர்த்தர் அப்படி செய்வார். இதற்கு முன்பதாக இருந்த பரிதாபமான சூழ்நிலை எதுவும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் இனி வரும் நாட்களில் நடைபெறக்கூடிய காரியங்கள், அற்புத அடையாளங்கள் எல்லாமே நம்முடைய ஆச்சரியமான மகத்துவங்களையும் மகிமையும் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடிய நன்மைகளாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்யட்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை அதிகமாக உங்களை தாங்குவதாக. தேவனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படி பலப்படுத்தும், ஆசீர்வதியும். கர்த்தர் நினைத்தால் மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். நீர் நினைத்தால் மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையின் சாபங்கள் மாறும். உடைய பிள்ளைகள் கொடிய சாபத்தினாலே சில சூழ்நிலைகளிலே சாபமான காரியங்கள், இவைகள் எல்லாம் சாபத்தீடா என் வாழ்க்கையில இருக்கிறது என்று வேதனையோடு இருப்பார்கள் சொன்னார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி கிறிஸ்துதாமே நமக்காக சாபமாகி என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. நீர் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற பண்ணும்படியே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். குடும்பத்தின் சாபங்கள், எல்லா சூழ்நிலைகள், நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள், அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே மாறட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் உடைய பிள்ளைகளை அனுபவிப்பதற்கு கர்த்தரின் அனுக்கிரகம் செய்யும். பெரிய காரியங்களால் இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென்.